சரி, வேற எதுவும் டைலாக் சொல்ல போறீங்களா? உங்க ஃப்ரெண்டுங்க யாரு இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்டு யாருங்களா? கோபி. ரைட். உங்க ஊர் என்ன ஊரு? உங்க பேரு? பேரு ராமேஸ்வரம், ஊரு தூத்துக்குடி. சாமி ஒரு சான் வயிற்றுக்கா பிழைக்கிற போல சாமி, மேலே பார் சாமி வானம், கீழே பார் சாமி பூமி. சாமி 2 நாள் இந்த ஊர்ல இருக்கீங்களா? இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சா? இன்ட்ரெஸ்டா போச்சு. ரைட், வெரி குட். சாப்பிட்டாச்சா? சாப்பாடு எங்க போய் வாங்குறது? வீட்ல. வீட்ல. சரி, மிக்க நன்றி. வேற பாட்டுக்கா? ரைட். கைப்பிடி பந்து அவரையும் சேர்த்து பிடிக்க சொல்லுங்கண்ணா. முத்துராஜேஸ்வரி, சொர்ணலட்சுமி. 12 பெண்கள். யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்து கேட்டு கூட கொடுங்க. அப்படி இங்க தெரியுங்க. சீதாலட்சுமி, முத்துமாரி, மணிமேகலை. முதல் பரிசு சீதன், முத்துமாரி, எம் வீரமுருகன். இதனை எம்பத்தியினுடைய செயல் வீரர் சரவணன் அவர்கள் வழங்குவார்கள். வீரர் பழனிசாமி அவர்கள் வழங்குவார்கள். தம்பி ஜி நாகராஜ். ஆசை தம்பி. சைக்கிள் பந்தயம் விநாயக பெருமாள், வெங்கடேஸ்வரன், ஆர் தினேஷ். போங்க, டக்குன்னு மேல போயிட்டு இருங்க. கிங்கினி மங்கனி முதல் பரிசு செந்தில் விஜய்குணா, 2வது பரிசு ரமேஷ் கண்ணன், பி மல்லிசாமி. கிங்கினி மங்கனி முதல் பரிசு மாமா, இந்த நாடக அமைப்பாளர். 2வது பரிசு செந்தில் விஜய்குணா. 2வது அழகத்தாய் அவர்களது. ஓட்டப்பந்தயம் வீரமணி வீரர் சரவணன் அவர்கள் வழங்குவார்கள். புதையல் வேட்டை. இரண்டாவது பரிசு பால்பாண்டி, 3வது பரிசு. பரிசு முருகமல்லிசாமி, 3வது பரிசு வீரமுருகன். இதற்கு முருகன் 3 பேர் கொடுத்துட்டீங்களா? ஓட்டப்பந்தயம் ஆண்கள் ஆர் தினேஷ், கருப்பசாமி, கணேசமூர்த்தி. 3ஆம் பரிசு அன்னலட்சுமி செல்வதி. தயவு செய்து விழா மேடைக்கு அருகில் அழைக்கப்படுகிறார்கள். இந்திரா மகேஸ்வரி. 3வது பரிசு அன்னலட்சுமி செல்வதி. மாறுவேட போட்டி விஷ்ணுபிரியா சிவமணி. முதல் பரிசு ஜி எஸ் ராமேஸ்வரன். 2வது பரிசு சௌமியா. 3ஆம் பரிசு மணிச்செல்வி. விஷ்ணுபிரியா. 2வது பரிசு ராஜி
ராஜ்குமார், மூன்றாவது பரிசு செந்தில் வேல் முருகன். அடுத்ததாக விநாயகர் விருது அப்படி இங்க பாருங்கண்ணா. அல்லும் பகலும் என்னால் முடிந்ததை இயன்றதை செய்தேன். விநாயகருக்கு செய்த தொண்டுக்கு எனக்கு அன்பளிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பின் சார்பாக அப்படி இங்க பாருங்க. சகோதரர் ஆர் ரவிசிங்கம் அவர்கள்
நீயும் மாந்திரவாதிமார் தோன்றுகிறது. யார் நீ? எங்க வந்தா? எதற்காக வந்தா? இந்த இருளிலே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். யார் நீ? சீக்கிரமாக சொல் பார்க்கலாம். எனக்கு அதிக வேலை இருக்கின்றது இந்த சுடுகாட்டிலே. கோபப்படாமல் கல்களையா, என்னுடைய மன்னர் மயானத்திலே ஒரு புதிதாக ஒரு காவலர் இருக்கார். அவரிடம் போய் கேட்டால் எனக்கு மன்னரை காட்டலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் தங்களை நாடி வந்தேன் ஐயா. இதோ தெரிவிக்கிறேன். என்னை யாரென என்று கேட்ட, என்னை யாரென என்று கேட்ட அன்புள்ள காவல்கார ஐயா. சன்னியாசி மன்னன், அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை தேடித்தானையா வந்திருக்கின்றேன். தங்கள் பார்த்தால் சொல்லுங்கள் ஐயா, வேற ஒன்றுமில்லை, தங்கள் கூறுகள் ஐயா. ஓஹோ, அப்படியா? மன்னனை தேடி மயானத்திற்கு வந்தார். மன்னன் மயானத்தை இருப்பான் என்று வந்தார் இல்லையா? ஆமா. அப்படியானால் உனக்கந்த யோத்தி மன்னன்
பார்க்க வேண்டிய இடம் எங்கே? அயோத்தி மன்னன். சத்திரம், சாவடி, எத்தனையோ கம்மாய் கால்வாய், இப்படி இடம்லாம் விட்டு இந்த சுடுகாட்டுக்கு, அதுவும் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தரையாக இருந்த அந்த சுடுகாட்டுக்கு வந்திருக்கின்றாயே, நீ யார்? நான் ஒரு காவல். எனக்கு சேர வேண்டியது காழ்ப்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி. நீதி நேர்மை தவறாமல் இந்த சுடுகாட்டில் என்னுடைய எஜமான் கொடுத்த கட்டளை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். யார் நீ? சீக்கிரமாக சொல் பார்க்கலாம். இதோ தெரிவிக்கிறேன். பாமுனி கடனுக்காக மந்தனு காதி வந்து ஐயா, மாமுனி கடனுக்காக மந்தனு காதி வந்து காமினி மாதை விட்ட ஐயா, மாமுனிகரனுக்காக என் மன்னனும் ஐயா, மாமுனிகரனுக்காக என் மன்னனும் காசி வந்து நேமிய விட்டேன் தோட்டி ஐயா, 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 நேமிய விட்டேன் தோட்டி விதிதந்த கொள்கான் ஐயா, 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 அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மன்னரை தேடி மையானத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா. பிறவாக கிரைவு செய்து கொடுத்திட்ட பிறகு அன்று முதல் இன்று வரை என் மன்னரை பார்க்க முடியவில்லை. கசிவிட்டார். நீங்கள் அது பார்த்தால் சொல்லுங்கள் ஐயா. என்னை பார்த்தால் தலைப்பள்ளை மண்டை ஓட்டோட மாந்திரவாதி கொடுத்த அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மன்னரை தேடி வந்திருக்கிறேன் ஐயா. பார்த்தால் சொல்லுங்கள் ஐயா. தங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். கேட்டால் இப்படி ஒரு கதை. எங்கே சுத்தி நீ வருகின்றாய் என்று எனக்கு தெரிகின்றது. மன்னனை தேடி மயானத்திற்கு வந்தாய். மாமணி நடந்ததுக்காக மன்னனும் காசி வந்தான். காமணி மாதி விற்று தரகுடி அப்படியே நம் அரமனையில் நடந்தது ஒரு உண்மையாக சொல்லுகின்றார். இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இருக்கார். நம்மன் மன்னனா இருக்க முடியாது. இவனுக்கு எப்படி தெரியும்? இல்லை, ஒரு முறை விஸ்வாமித்திர முனிவர் சூழ்ச்சியாகத்தான் இவன் வந்திருக்க வேண்டும்.